ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கோவை கிளையின் கீழ் கடந்த 14 ஆண்டுகளாக சிறந்த பாடத்திட்டம் மற்றும் உட்கட்டமைப்புகளை கொண்டு சமூகத்தில் இஸ்லாமிய சிந்தனைகளை வளர்த்திடும் ஆளுமைகளை உருவாக்கி வருகிறது ஹிதாயா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்வியுடன் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 4 பட்டய படிப்புகளையும் ஹிதாயா சமுதாய கல்லூரியின் மூலம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த கல்லூரியின் 5ஆம் பட்டமளிப்பு விழா கடந்த 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் கரும்புக்கடை இஸ்லாமியா மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஹிதாயா மாணவியரின் இறை வசனங்களுடன் துவங்கி அவர்களின் விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட 3 குறு நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டன. மரிஃப் தொழுகைக்கு பின்னர் பட்டமளிப்பு விழா தொடர்ந்து நடைபெற்றது. ஹிதாயா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வர் ஜனாபா ஜீனத்துல் ஃபவுஸ் MA வரவேற்புரை நிகழ்த்தினார். ஹிதாயா கல்லூரியின் கடந்த ஓராண்டின் பணிகள் குறித்த ஆண்டறிக்கையினை வாசித்தார். ஹிதாயா கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ஜனாபா ஜஹீனா அகமது, ஹிதாயா கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கோவை பெருநகர தலைவருமான ஜனாப் PS உமர் ஃபாரூக் தலைமை உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநில தலைவர் மௌலவி முகமது ஹனீஃபா மன்பயி மற்றும் சென்னை BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இணை பேராசிரியர் மற்றும் அரபு மற்றும் இஸ்லாமிய கல்வித்துறையின் தலைவர் மௌலவி டாக்டர் அப்துல் ஹை ஹசனி நத்வி ஆகியோர் பட்டம் பெறும் மாணவிகள் சமூகத்தில் ஏற்படுத்திட வேண்டிய தாக்கங்கள் மற்றும் அவர்களது சமூக இலக்கு குறித்து வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவுகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு பரிசுகளை சென்னை மொபைல்ஸ் உரிமையாளர் ஜனாப் சம்சு அலி வழங்கினார். தொடர்ந்து வெற்றி பெற்ற 49 ஹிதாயா கல்லூரி மாணவியருடன் 75 சமுதாய கல்லூரி மாணவிகளுக்கும் பட்டங்கள் மற்றும் சான்றிதழ்களை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். அடுத்ததாக தாங்கள் கற்றுணர்ந்த கல்வியை தங்களது மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக பயன்படுத்திட ஊக்குவிக்கும் வகையில் உறுதிமொழி ஏற்பினை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கோவை கிளையின் மனிதவள மற்றும் மொழிபெயர்ப்பு துறை செயலாளர் மௌலவி முகமது இஸ்மாயில் இம்தாதி முன்மொழிந்தார். இறுதியாக விழா ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியை சுமையா ஹாதியா நன்றியுரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் ஆலிம்கள், சான்றோர்கள், மாணவியர், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கல்வியாண்டின் நிறைவினை மட்டும் குறித்திடும் நிகழ்வாக அல்லாமல் மாணவியர் தாங்கள் கற்ற கல்வியினை சமூகத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திடும் மிகச் சிறந்த அர்ப்பணிப்பு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது.